வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பரதன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பைரவா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பைரவா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு வழக்கமான விஜய் படம் தாங்க. வழக்கமான விஜய் படம்னா அதில் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே அவர் எவ்வளோ பெரிய வீரன் சூரன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டில் ஒரு 10-15 பேரை போட்டு பொழப்பாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு ஹீரோயினை சந்திப்பார். சந்தித்த உடனே அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதுவும் இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் அவர் சண்டை பிடிக்கணும் இல்லையா? சண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு வில்லனை அறிமுகப்படுத்துவாங்க. அதே போல் இந்த படத்துலையும் ஒரு வில்லனை அறிமுகப்படுத்துகிறாங்க. கடைசியாக அவனை ஒத்த ஆளாக நின்று அடித்து துவைப்பார். இதுதான் படமாக இருக்கும் இல்லையா? இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே பொருந்துற மாதிரி இந்த படத்துக்கு எதை கதையாக தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு காலேஜில் சேரணும்னா கூட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை தகுதி வேணும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ஒரு காலேஜில் வேலைக்கு சேரணும்னா கூட அவங்களுக்கும் பல தகுதி வேணும். ஆனால் அந்த காலேஜை நடத்துறதுக்கு எந்த தகுதியுமே தேவையில்லை. எப்பேற்பட்டாலும் அந்த காலேஜை நடத்தலாம். அப்படி ஒரு சரியில்லாத ஒருத்தன் ஒரு காலேஜை நடத்தினா அதில் என்னெல்லாம் குளறுபடி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கதையாக எடுத்து இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே பொருத்திருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன விஜய் கதை மாதிரி கரெக்டாக ஆரம்பத்தில் எடுத்த உடனே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத விளக்குறாங்க. அடுத்தபடியாக வழக்கம் போல் ஹீரோயினை சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் இவர் சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு வில்லன் வேணும் இல்லையா? அந்த அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. அதில் அந்த வில்லனை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த வில்லன் கதையை சொல்லி முடித்த உடனே ஹீரோ துப்பாக்கி படத்தில் மாதிரி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகை பேசுகிறாரு. தேட்டரே ஆர்ப்பாரிக்குது. திருப்பாச்சியில் மாதிரி உன் களத்திலே வந்து சந்திக்கிறேன்டா அப்படின்ட்டு புறப்படுறாரு. உண்மையிலே அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்கும் போல் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் அடித்து தூள் பறத்து வாங்கி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ஹீரோவும் வில்லனும் சந்திக்கிற மொதல் சீன்லேயே வில்லனை ஹீரோ மொக்க பண்ணிடுறாரு. மொதல் சீன்லேயே ஹீரோ வந்து வில்லனை மொக்க பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் வில்லன் பண்ணுற எந்த சேட்டையுமே எடுபட மாட்டேங்குது. நமக்கு ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையுமே வில்லன் கேரக்டர் நின்னால் மட்டும்தான் ஹீரோ கேரக்டரே நிற்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு திருப்பாச்சி, கில்லி, துப்பாக்கி இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் மட்டுமே தான் ஹீரோ கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் எடுத்த உடனே வில்லனை மொக்க பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடந்தால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு படத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் படம் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும். இது விஜய் படம்ன்றதுனால அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே பார்க்கும்போது படம் பார்க்குற சுவாரஸ்யமே இருக்க மாட்டேங்குது. விஜய் என்ன தொடர்ந்து இதே மாதிரி படங்கள் தான் நடிப்பாரா? வெரைட்டியாகவே நடிக்க மாட்டாரா? ஒரு 5வது படித்தவன் அடுத்து 6வது போகணும், 10வது படித்தவன் 11வது போகணும், 11வது படித்தவன் 12வது தானே போகணும். 11வது படிப்பை பாடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த சிலபஸே ஈஸியாக இருக்குது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணால் அங்கேயே உட்காந்துருக்கலாம். நம்மளால் உட்கார முடியலல்ல. விஜய் படத்தை எல்லோரும் விரும்பி பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம், விஜய் படம்னால கொஞ்சம் கதை, கொஞ்சம் காமெடி, 5 ஃபைட்டு, 5 பாட்டு, செம குத்து டான்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்து பாட்டை தான் சொல்லணும். அந்த தீம் சாங்கை தவிர மீது எதுவுமே நல்லா இல்லை. இது மிகப்பெரிய மைனஸாக போயிடுச்சு இந்த படத்துக்கு. காமெடி கூட பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் இந்த சிஜி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் மேட் ஷாட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோம்னா, தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும் 49 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. எஃப்எம்எஸ் ரைட்ஸு 16 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. சேட்டலைட் ரைட்ஸு 16 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. கேரளா ரைட்ஸு 6 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. கர்நாடகா ரைட்ஸு 3 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. ஹிந்தி டப்பிங் ரைட்ஸு ஒரு 6 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. ஆடியோ ரைட்ஸு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. தெலுங்கு இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆந்திராவில் பாலகிருஷ்ணாவுடைய 100வது படமும் சிரஞ்சீவியோடைய 150வது படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கே தேட்டர் கிடைக்கிறதுல அங்கே அடிதடி நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. இன்னும் 2 வாரம் கழிச்சு வேணால் ரிலீஸ் ஆகலாம். அப்போ தான் அதோடைய வியாபாரத்தை பற்றி பார்க்க முடியும். சுமாராக ஒரு 100 கோடி ரூபா இது வரைக்கும் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் ரசிகர்களுக்கு இந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கும், செகண்ட் ஹாஃப் ஓகேவாக கூட இருக்கும். ஆனால் பொதுப்படையான ரசிகர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன அம்சங்கள்லாம் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனாங்கன்னா நிச்சயமாக பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுமையிட கீழே உள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.